ஹலோ. இன்றைக்கி ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ரீடிங் தான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஸ்டார்டிங் டைம் 0010 அண்ட் 1314 அதிகமாக சிக்னிஃபிகண்ட்டாக சில பேருக்கு வந்துட்டு பார்க்குற நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை டேட் ஆஃப் பர்த், ஹவுஸ் நம்பர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். சரியா? ஓகே, நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு காயின் எடுத்திருக்கேன் நான், 5 rupees காயின் எடுத்திருக்கேன். இந்த நம்பர் போட்டிருக்கிற சைட் செலக்ட் பண்ணுறவங்களா இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. 5ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் 5. இந்த டைகர் இந்த ஹெட் எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி ஹெட்டோ டெய்லோ, ஓகே இது எடுத்துப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பர் சைடு செலக்ட் பண்ணுறவங்க நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் 5. செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு இது, ஓகே அந்த டைகர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டில் ஒன்று செலக்ட் பண்ணிக்க, சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா காயினுக்கு 2 சைடு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு 2 சைடில் இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் செலக்ட் பண்ணவங்க, இது 5 rupees காயின், நம்பர் 5. உங்களுக்கு நம்பர் 5 சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் நம்பர் 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்டடா 2 days கொஞ்சம் எனர்ஜி ரொம்ப லோவாக இருந்தது, ஸோ அதனால் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை. ஃபைவ் செலக்ட் பண்ணிட்டீங்களா? நம்பர் 5 செலக்ட் பண்ணவங்க, ஓகே நம்பர் செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங். நம்பர் 5 செலக்ட் பண்ணவங்க பிளானட் மெர்க்குரி இருக்கலாம், சில பேருக்கு பிளானட் ரூலிங் பிளானட். நீங்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேட்டராக இருக்கலாம். நீங்கள் எல்லாம் பேசுகிற அந்த ஒரு ஜாப் அந்த மாதிரியான ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்கள உங்கள்கிட்ட அந்த பேச்சு திறமை அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்கில்ஸ் இருக்கிற அந்த ஜாப், அந்த மாதிரியான சில மீடியா அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களாம் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப வந்துட்டு அட்வென்ச்சரஸ் பர்சன். நீங்கள் எப்போவுமே வந்துட்டு நிறைய இடத்த வந்துட்டு நம்ம சுற்றி பார்க்கணும், போகணும், அந்த மாதிரி ஆர்வம் அதிகமாக இருக்கிற பர்சன். சில பேர் நீங்கள் உங்களோட வேலையே வந்துட்டு ட்ராவலிங்கே இருக்கும், ட்ராவலிங் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க, வேலை விஷயம் அந்த மாதிரி கூட நீங்கள் சில பேர் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வந்து நெகட்டிவ்னு சொல்லப்போனால் சில நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக தெரிகிற அந்த பேச்சு திறமை உங்களுக்கு சில டைமில் நெகட்டிவாக கூட மாறும். சில டைமில் எப்படின்னா சில டைமில் வந்துட்டு ஓவராக பேசுகிறதுனால, ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறதுனால அதுவே சில டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக மாறிடும். சில டைமில் உங்களுக்கே அது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக பண்ணிவிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஓவர் கான்ஃபிடென்ட் எப்போவுமே இருக்கக்கூடாது. சரியா? ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணிங்களே நம்பருக்கு, அந்த நம்பருக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ்? ஓகே சம்திங் எண்டிங், நியூ பிகினிங். ஒரு விஷயம் முடியுது, ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு ஒர்க் பிளேஸில், இதோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில், இதோ சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் சில பேர் ஃபினான்ஷியலி சில விஷயங்கள் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு கவலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப கிளியராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய விஷயமும் ரொம்ப கிளியராக பார்க்குறீங்க. ஒவ்வொரு விஷயமும் அனலைஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட உங்களுக்கு கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ரெட் சில பேரோட சிக்னிஃபிகண்ட் ஒரு பிடிச்ச கலராக இருக்கலாம். ரெட்டுன்றது ரெட் அதிகமாக ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறீங்க.
கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நியூ சேஞ்சஸ், நியூ ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தடையாக இருந்த விஷயங்கள் இப்போது உங்களுக்கு வந்துட்டு கை குடிக்கிற விதமாக மாறி இருக்கு. கொஞ்ச நாள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் வந்துட்டு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி, உங்களை வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி ஒரு எனர்ஜியில் இருந்தீங்க. ஆனால் இப்போது அந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு சில பேருக்கு பார்ட்னர் வரலாம், நியூ பார்ட்னர் லைஃப்பில். சில பேருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு பர்சன்னால் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஒரு புது லைஃப்பில் உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஒரு புது உலகத்தையே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இத்தனை நாள் நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கூட உங்களால் பார்த்துருக்க முடியாது, கிளியராக யோசிச்சு இருந்திருக்க முடியாது. ஆனால் இப்போது நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. இவ்வளோ வருஷமாக ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்த பற்றியே உங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒவ்வொரு விஷயம் கிளியராக பார்க்குறீங்க, கிளியராக புரிஞ்சிக்கவும் செய்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய காடஸ் அவங்க உங்களுக்கு ஒரு பர்சன் அனுப்புகிறத உங்களால் நிறைய பேர் உணர்றீங்க, ஃபீலும் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேருக்கு இந்நேரம் மீட் பண்ணியிருக்கலாம், சில பேருக்கு லவ்வர்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரு லைஃப் பார்ட்னர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எப்படி யார் எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் அந்த பர்சன் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு புது உங்களுடைய லைஃப்லேயே ஒரு புது விதமான ஒரு லைஃப் உங்களுக்கே உங்களுக்கு காட்ட போகிறாங்க. உங்கள் லைஃப் இவ்வளோ அழகாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி ஒரு புதுசாக உணர ஆரம்பிக்கிறீங்க. சில பேர் லைஃப் சுச்சுவேஷனாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஒர்க் சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஒருத்தவங்களோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கடவுள் அனுப்புகிற அந்த பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒரு உலகத்தை வந்து ரொம்பவே ஒரு புரிஞ்சிக்கிற விதமாக நீங்கள் உங்களை பல விதத்தில் உங்களை அப்டேட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு விதத்துலேயும் உங்களுக்கே காட்ட போகிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்த்தான பர்சன், எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப அழகான பர்சன், உங்களோட லைஃப் எந்த ஒரு அழகான ஒரு லைஃப், ஒரு சேஞ்சிங் உங்களுக்கு இருக்குன்றது அந்த பர்சன்னால் நீங்கள் உணர போகிறீங்க. ஷியோர், கண்டிப்பாக ஒரு நியூ லைஃப் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த பர்சன் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ் உங்களுக்காக கடவுள் அனுப்புகிற ஒரு தேவதைன்னு சொல்லலாம், ஒரு லைக் ஏஞ்சல் மாதிரி உங்களுக்காக நான் அனுப்புகிறது கடவுள் உங்களுக்காக அனுப்பிட்டுருக்காரு. வாவ், நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பர்சன், இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட், இந்த மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு வேணும், அதுலேருந்து வெளியில் வரணும். சில பேருக்கு வந்து சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குது. உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய பர்சன் ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருக்க போகிறாங்க. ரொம்பவே ஒரு ஸ்டேபிளான பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு பார்ட்னராக இருந்தாங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு லைஃப்பில் வேறு சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணுற பர்சன் வராங்கன்னா, எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹானஸ்ட், எப்போவுமே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுற பர்சனாக எப்போவுமே உங்கள் கூட இருப்பாங்க. எப்போவுமே உங்களுக்கு ஒரு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக, ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேல் ஆர் ஃபீமேல் யாராக வேணால் இருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ், கண்டிப்பாக லைஃப் சேஞ்சஸ். ஓகே, இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். நம்பர் 5 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். நைஸ் கார்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, இப்போது காயினுக்கு நெக்ஸ்ட் சைட் செலக்ட் பண்ணவங்க, ஹெட்டோ டெய்லோ ஏதோ ஒன்று நெக்ஸ்ட் சைட் செலக்ட் பண்ணவங்க, அது உங்களுக்கான ரீடிங். டைகர் பயங்கர கரேஜ், பவர், ஸ்ட்ரென்த், ரொம்பவே ஒரு இன்க்யூ
இன்ட்யூஷன் அதிகமாக இருக்க பர்சன் தூரத்தில் வரும்போதே அவங்களுடைய தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்கும், அவங்க என்ன யோசிச்சுட்டு வராங்க, என்ன ஒரு இன்டென்ஷனில் வராங்கன்றது கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இங்கே அவங்க ஒரு 10 அடி தள்ளி வரும்போதே அவங்களோட இன்டென்ஷன் என்னன்றது உங்களால் கிளியராக பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கிற பர்சன். சென்ஸ் பண்ணிடுவீங்க ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரப்போகுது, ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது, அதை நம்ம சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகமான சென்ஸ் அதிகமாக இருக்கிற பர்சன். அதே சமயத்தில் அனிமல் ஸ்பிரிட், டைகர் அனிமல் ஸ்பிரிட் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கேதர் பண்ணுறதுக்கும் சில பேருக்கு வந்துட்டு அந்த கரேஜ், சில விஷயத்தில் உங்களுக்கு அந்த கரேஜ் தேவை. அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை மூவ் ஆன் பண்ணி லைஃப்பில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனிமல் ஸ்பிரிட் டைகர். ஒரு ஃபியர்லெஸ்ஸாக எல்லா விஷயத்திலுமே உங்களை கைட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னா அதில் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. டைகர் ஸ்பிரிட். ட்ரையோ 3 ஜூபிட்டர் பிளானட் ரூலிங் ஜூபிட்டர் இருக்கிறவங்களாம் இருக்கலாம் அவங்களுடைய சார்ட்டில். ஒரு குட் ஃபார்ச்சூன், குட் லக் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறீங்க லைஃப்பில் நிறைய விஷயங்களில். இப்போது நீங்கள் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் கிடையாது. லைஃப்பில் நிறைய விஷயங்களில் மாறிட்டு வந்துட்டுருக்கீங்க. நிறைய ஒரு ஏமாத்துகிற மாதிரியான திங்ஸ், நிறைய சில விஷயங்கள் லைஃப்பில் மறைஞ்சிருந்தாலும் எதை பற்றியும் கேர் பண்ணாமல் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. நிறைய உங்களுடைய திங்கிங் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஒரு நியூ லைஃப் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. யாருக்காகவும் எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்துட்டு பயப்படுறதும் கிடையாது. குட் லைஃப். சன் காட். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்றைக்கி வருதுன்னு பார்க்கலாம். Knight of Wands, new life. எல்லா பொறுப்பும் நீங்களே எடுத்துக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க. எதுவாக இருந்தாலும் மோதி பார்க்கலான்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வரணுன்றது உங்களுடைய தாட். கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரீங்க, ஜெயிக்கிறீங்க. நீங்கள் பார்க்குற சில பேர், some people, readers, tarot readers, my dear tarot readers. எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறீங்க. எல்லா பொறுப்பையும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க. உங்களால் முடியுமா முடியாதான்றது நீங்கள் யோசிக்கிறது கிடையாது. முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு மைண்ட் செட்டில் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியான சிச்சுவேஷனாக லைஃப் கண்டிப்பாக மாறும். காசிப்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. உங்களை பற்றின காசிப்ஸ் சடனாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சேஞ்சஸ். எம்ப்ரஸ் எனர்ஜி 3ன்றது அதிகமாக இருக்குது. 333 பார்க்குறவங்களா இருக்கலாம் அடிக்கடி. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பவர் உங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. நீங்கள் யாரையும் எதிர்பார்க்கல, நீங்களே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல், எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் எடுத்திருக்கீங்க. ஒரு ஃபியர்லெஸ்ஸாக எடுத்திருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் மோதி பார்க்கலாம், நம்ம செஞ்சு தான் பார்க்கலாம், இந்த கையில் எடுத்து தான் பார்க்கலாம் இந்த விஷயத்த.
கண்டிப்பாக நம்மளால் முடியுன்ற மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக அதில் நீங்கள் சக்ஸஸும் ஆகுறீங்க. சில பேருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவலில் ஏதோ சம்திங் சில விஷயங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. சில பேருக்கு டிவைன்லி ஒரு பார்ட்னர்ஷிப், டிவைன் இன்கேஸ் லவ் விஷயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவைன் பார்ட்னர் கிடைக்கலாம். சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க வந்துட்டு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. யாரும் பண்ணாத ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணணுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் கற்றுக்குறீங்க, பண்ணுறீங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு உங்களுக்கு அது சக்ஸஸ் கிடைக்குமான்னு யோசித்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு கரெக்டான முறையில் கரெக்டாக ஒரு நல்ல இன்டென்ஷனில் கற்றுக்கிட்டு நல்லதாக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நல்லதே நடக்கும் உங்களுக்கு. சில பேர் ஃபினான்ஷியலி சில விஷயங்களை புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. Pisces எனர்ஜி, வாட்டர் சைன், 10 அதிகமாக பார்க்குறவங்களா இருக்கலாம், 999 பார்க்குறவங்களா இருக்கலாம். ஃபூலிஷ், அதே தான் ஃபூல் கார்ட். புதுசாக ஏதோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. என்ன விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு தான் சக்ஸஸ். என்ன விஷயமா இருந்தாலும் இவ்வளோ தான் தெரியுது எனக்கு உங்களுடைய எனர்ஜியில். எல்லாமே நல்ல கார்ட்ஸ் தான். ஆனால் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பயம் இல்லாமல் எடுத்து பண்ணுறீங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. இவ்வளோதான் தெரியுது. இதோ விஷயம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்துக்காக. நிறைய தடை வந்திருக்கு உங்களுக்கு. நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு நிறைய தடை வரும். இருந்தாலும் நீங்கள் அந்த தடைலாம் மீறி நீங்கள் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டீங்க. அந்த விஷயத்தை கையில் எடுத்து நீங்களே பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது. பயப்படாமல் மூவ் பண்ணுங்கள். நிறைய காசிப்ஸ், நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே ஒரு படி மேலே தான் இருப்பீங்க. காசிப் பண்ணுறவங்கள விட ஒரு படி மேலே தான் இருப்பீங்க. ஸோ பயம் இல்லாமல் பண்ணுங்கள். டேக் கேர். காட் பிளஸ்.